ஹலோ டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ், வெல்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கண்டினியூவேஷன் ஆஃப் ப்ரீவியஸ் கிளாஸ் 6th சமச்சீர் டேர்ம் 3 சாப்டர் 3 பார்க்க போகிறோம். த ஏஜ் ஆஃப் எம்பையர்ஸ், குப்தாஸ் அண்ட் வர்தனாஸ். ஓகேவா? ஸோ குப்தர்கள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த கிளாஸில். சரியா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து குஷானா எம்பையரை பற்றி பார்த்தோம், சத்தவஹானாஸ் எம்பையரை பற்றி பார்த்தோம். ஓகே, ஸோ ஆஃப்டர் த டிக்ளைன் ஆஃப் குஷானா அண்ட் சத்தவஹானாஸ், த குப்தாஸ் ரோஸ் டு பவர் இன் நார்த் இந்தியா. ஸோ நார்த் இந்தியாவில் வந்து குஷானாஸ்க்கு அப்புறமும் சத்தவஹானாஸ்க்கு அப்புறம் யார் வந்தாங்க? குப்தர்கள் வந்து நார்த் இந்தியாவில், வட இந்தியாவில் வந்து ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட், த குப்தா டைனாசிட்டி ரூல்டு ஃபார் அபவுட் 200 years ஸ்டார்டிங் வித் ஸ்ரீகுப்தர் இட்ஸ் ஃபவுண்டர். ஸோ குப்தர் டைனாசிட்டியோட ஃபவுண்டர் யார் இந்த குப்தர் டைனாசிட்டியை ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுப்தர் தான் ஆரம்பித்தார். சரியா? அடுத்தது, த சோர்சஸ் ஆஃப் குப்தா ஹிஸ்ட்ரி இன்க்ளூட் இன்ஸ்கிரிப்ஷன், காயின்ஸ், காப்பர் பிளேட்ஸ் அண்ட் ஃபாரின் அக்கவுண்ட்ஸ். ஸோ குப்தர்களை பற்றி நம்மளுக்கு எப்படி தெரிய வருது அப்படின்னா, நாணயங்களை மூலமாக தெரிய வருது, கல்வெட்டுகள் மூலமாக தெரிய வருது, காப்பர் தட்டுகள், காப்பர் தட்டுகள் மூலமாக நம்மளுக்கு வந்து தெரிய வருது. ஃபாரின் அக்கவுண்ட்ஸ், வெளிநாட்டில் இருந்து வெளிநாட்டில் இருந்து வந்தவங்க எழுதின புக்ஸில் இருந்து நம்மளுக்கு வந்து குப்தர்கள் பற்றி தெரிய வருது. சரியா? அடுத்தது, இம்பார்ட்டன்ட் இன்ஸ்கிரிப்ஷன், அலகாபாத் இன்ஸ்கிரிப்ஷன், தட் இஸ் முக்கியமான கல்வெட்டுகள், குப்தர்கள் பீரியடோட முக்கியமான கல்வெட்டுகள் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலகாபாத்தில் இருக்குது. தட் இஸ் சமுத்திரகுப்தா, மெஹரோலி அயன் பில்லர், உதயகிரி கேவ்ஸ், பிட்டாரி பில்லர், இதெல்லாம் வந்துட்டு எந்த காலத்தோட கல்வெட்டுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குப்தர்கள் காலத்தோட கல்வெட்டுகள். ஓகேவா? இது இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது, லிட்ரலி சோர்சஸ், புராணாஸ், காளிதாசாஸ் ட்ராமாஸ், பனாஸ் ஹர்ஷச்சரித்ரா, சைனீஸ் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் ஃபாஹியான் அண்ட் ஹியான்சு, இதெல்லாம் வந்துட்டு லிட்ரரி சோர்ஸஸாக இருக்குது. தட் இஸ் நூல்கள் மூலமாக, புத்தகங்கள் மூலமாக நம்மளுக்கு எப்படி வந்துட்டு குப்தர்கள் பற்றி தெரிய வருது அப்படின்னா இந்த மாதிரியான நூல்கள் மூலமாக நம்மளுக்கு தெரிய வருது. சரியா? இதெல்லாம் வந்துட்டு வில் கிவ் யூ தி அக்கவுண்ட் ஆஃப் குப்தா டைனாசிட்டி. சரியா? அடுத்தது, ஸ்ரீகுப்தா ரூல்ட் பார்ட்ஸ் ஆஃப் பெங்கால் அண்ட் பீகார். ஹிஸ் சன் கட்டோட்கச் சக்சீடட் ஹிம். ஸோ ஸ்ரீகுப்தர் பார்த்தீங்கன்னா பெங்கால் அண்ட் பீகாரில் வந்துட்டு, பெங்கால் ஏரியாலையும் பீகார் ஏரியா தான் ரூல் பண்ணார் ஸ்ரீகுப்தர். சரியா? அவரோட சன் இருக்கார் இல்லையா, கட்டோட்கச், அவர் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து குப்தா டைனாசிட்டியில் ஆட்சி அமைத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது, போத் ஸ்ரீகுப்தா அண்ட் கட்டோட்கச் were called மகாராஜாஸ் in the inscription. ஸோ இந்த கல்வெட்டுகளில் ஸ்ரீகுப்தருக்கும் கட்டோட்கச்சுக்கும் வந்து என்ன பேர் கொடுத்தாங்க அப்படின்னா, டைட்டில் கொடுத்தாங்க அப்படின்னா மகாராஜா என்ற டைட்டில் கொடுத்தாங்க. சரியா? அடுத்தது, சந்திரகுப்தர் 1, அவரோட டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா 319 335 வரைக்கும் அவரோட காலகட்டமாக இருந்தது. அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்சியை, இந்த கிங்டம்மை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக்குனார், எக்ஸ்பேண்ட் பண்ணார். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை மேரிங் குமாரதேவி ஆஃப் லிச்சாச்வி. ஓகே, லிச்சாச்வி என்ற இந்த இடத்துல இருக்கிற ஒரு ராணி, தட் இஸ் குமாரதேவியை வந்துட்டு இவர் வந்து திருமணம் செஞ்சார் அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? சந்திரகுப்தர் 1. The Gupta gold coin show Chandragupta with Kumaradevi and the word லிச்சாவயா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேர்டு வந்து அவங்களோட நாணயத்தில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சமுத்திரகுப்தர், சன் ஆஃப் சந்திரகுப்தர் 1, became the greatest ruler of dynasty, celebrated in Allahabad pillar inscription. That is, சமுத்திரகுப்தர் இருக்கார் இல்லையா, இவர் வந்து சந்திரகுப்தர் 1ஓட பிள்ளையாக இருந்திருக்காரு. இவர் தான், இந்த சமுத்திரகுப்தர் தான் குப்தா டைனாசிட்டியோட ஒரு மிகப்பெரிய அரசராக இருந்தார் அப்படின்னு சொல்கிறாரு. இவங்களை பற்றி வந்து எந்த கல்வெட்டில்
எழுதியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலகாபாத் கல்வெட்டில் வந்து இவரை வந்து புகழ்ந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அலகாபாத் கல்வெட்டை வேற ஒரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரயோக் பிரசஸ்தி அப்படின்னு ஒரு பேர். சரியா? ஓகே ஓகே அடுத்தது சமுத்திரகுப்தர், okay, a great conqueror, extended the empire across North and South India, reducing many rulers to feudatories. Many rulers to feudatory. இவர் வந்து சமுத்திரகுப்தர் வந்து ரொம்ப பெரிய ஆட்சியை வந்து ஆட்சி செஞ்சுருக்காரு, கிங்டம் வந்து ஆட்சி செஞ்சுருக்காரு. நார்த்லேருந்து சவுத் வரைக்கும் அவரோட கிங்டம் இருந்திருக்கு, அரசு இருந்திருக்கு. ஓகேவா? சின்ன சின்ன சிறு ஆட்சியில் இருந்தவங்களை எல்லாமே வந்து நிறைய பேரை வந்துட்டு அவங்களோட ஆட்சியெல்லாம் வந்து அவர் என்ன சொல்கிறது படையெடுத்து தான் அவர் வந்து ஃபுல் இந்தியாவையும் கான்கர் பண்ணார் இல்லையா? ஸோ சின்ன சின்னதாக சிறு ஆட்சிகரை வந்து மட்டும்தான் இருந்ததுன்னு தவிர இவரோட ஆட்சி தான் பெருசாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. He performed the Ashmaveda Yagna to assert sovereignty and issued gold coins, some depicting him playing the veena. சரியா? ஸோ இவர் வந்துட்டு அஷ்மவேத யக்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்கிறது ஒரு சாக்ரிஃபைஸ் இவர் வந்து செஞ்சார். ஓகேவா? ஸோ எதுக்காக அப்படின்னா அது வந்து அஷ்மவேத யக்னானா ஒரு பெரிய பெரிய அரசர்கள் வந்து செய்கிறது, ஏதாவது ஒரு அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்தது அப்படின்னா அவங்க வந்து ஒரு கடவுளுக்காக படைக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி பண்ணியிருக்காரு அவர். அது பண்ணி என்ன காட்டியிருக்காரு அப்படின்னா சாவரனிட்டி. இந்த ஃபுல் நான் ஆட்சி செய்கிற இந்த என்னோட கிங்டம் வந்துட்டு சாவரனிட்டி, தட் இஸ் நான் மட்டும்தான் இதுக்கு வந்து அத்தாரிட்டி, வேற யாருமே வந்து என்னோட ஆட்சிக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாவரனிட்டியை வந்து காட்டியிருக்காரு. சரியா? அது மட்டும் இல்லாமல் அஸ்மவேத யக்னா செய்கிறப்போ ஹி ஹாஸ் இஷ்யூட் கோல்டு காயின், தங்க நாணயங்களை வந்து இவர் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தங்க நாணயங்களில் அவரை எப்படி காட்டியிருக்காங்க அப்படின்னா வீணா வாசிக்கிற மாதிரி அவரோட இமேஜ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சமுத்திரகுப்தா வாஸ் நாட் ஒன்லி அ வாரியர் பட் ஆல்சோ அ போயட் அண்ட் மியூசிஷியன். இவர் வந்து வெறும் போர் வீரர் மட்டும் கிடையாது, இவர் வந்து ஒரு கவிஞராக கூட இருந்திருக்காரு, கலைஞராக கூட இவர் இருந்திருக்காரு. அதுக்காக இவருக்கு ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவிராஜா. யாரு? சமுத்திரகுப்தர் அவர்கள். சரியா? அதுக்கப்புறம் வரவர் தான் சந்திரகுப்தர் 2. ஓகே, சந்திரகுப்தர் 2 விக்ரமாதித்யா எக்ஸ்பேண்டட் தி எம்பையர். ஸோ சந்திரகுப்தர் 2ஓட பேர் வந்து விக்ரமாதித்யா. இவரோட எம்பையரை வந்து ஆட்சியை வந்து விரிவுபடுத்தினார். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்காஸை வந்து தோக்கடிச்சு அவர் வந்து அவரோட ஆட்சியை வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் என்கரேஜ் ஆர்ட், லிட்ரேச்சர் அண்ட் சயின்ஸ். ஸோ இவர் பீரியடில் பார்த்தீங்கன்னா கலை, கல்வி, அறிவியல் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப வளர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஃபாஹியான், த சைனீஸ் புத்திஸ்ட் மாங்க். ஓகே, ஃபாஹியான் யார்? ஒரு சைனீஸ் புத்திஸ்ட் சன்னியாசி. சரியா? இவர் வந்து விசிட்டட் டியூரிங் சந்திரகுப்தர் 2's reign. ஸோ சந்திரகுப்தர் 2 ஆட்சி செய்கிறப்போ வந்து இந்த சைனீஸ் மாங்க் வந்துட்டு ஃபாஹியான் என்ற சைனீஸ் மாங்க் வந்துட்டு வந்தாங்க இந்தியாவுக்குள்ளே அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் டிஸ்கிரைப்ட் இந்தியா ஆஸ் ப்ராஸ்பரஸ் அண்ட் பீஸ்ஃபுல். ஸோ இந்த சைனீஸ் சன்னியாசி, புத்திஸ்ட் சன்னியாசி வந்துட்டு இந்தியாவை என்ன சொன்னாருன்னா இந்தியா ஒரு நல்ல நாடு, ஓகே, அமைதியான ஒரு நாடு, வளம் நிறைய இருக்கிற ஒரு நாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியா? அடுத்தது ஓகே, விக்ரமாதித்யாஸ் கோர்ட் had famous நவரத்னா. ஸோ விக்ரமாதித்யாவோட அறையில் பார்த்தீங்கன்னா நவரத்னர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 9 பர்சனாலிட்டிஸ் இருந்திருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளிதாசா, வஹாரமிஹிரா, அமரசிம்ஹா, தன்வந்திரி. ஓகேவா? ஸோ இவங்க வந்து 4 பேர். சரியா? 9 ஜுவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நவரத்னங்கள் இருந்தாங்க. அதில்
இவங்க வந்து 4 பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க விக்ரமாதித்யாவோட கோர்ட்டில் இருக்கிறவங்க. சரியா? விக்ரமாதித்யாவுக்கு அப்புறம் யார் வராரு? குமாரகுப்தர் 1 வராரு. சரியா? ஸோ குமாரகுப்தர் 1 வந்து இவர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக என்ன ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் செஞ்சுருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நலந்தா பல்கலைக்கழகம், நலந்தா யூனிவர்சிட்டியை இவர் தான், தட் இஸ் குமாரகுப்தர் 1 தான் கட்டுனாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் சென்டர்ஸ் ஆஃப் லேர்னிங் இன் ஏன்ஷியன்ட் இந்தியா. சரியா? அடுத்தது அதுக்கப்புறமா குமாரகுப்தர் 1க்கு அப்புறமா ஸ்கந்தகுப்தர் வந்தார். ஸ்கந்தகுப்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நிறைய போரில் அவர் வந்து போர் வீரராக இருந்திருக்காரு. அவர் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தப்போ, தட் இஸ் ஸ்கந்தகுப்தர் அவர் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தப்போ ஒயிட் ஹன்ஸ் அண்ட் நிறைய என்ன சொல்கிறது, நிறைய பேர் வந்து படையெடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அகேன்ஸ்டாலாம் இவங்க ஃபைட் பண்ணி இனிஷியலாக வந்து எல்லாரையும் தோக்கடிச்சிருக்காரு. ஸ்டார்டிங்கில் வந்து எல்லாரையும் தோக்கடிச்சிருக்காரு. பட் லேட்டர் ஹன்ஸ் வீக்கெண்ட் தி எம்பையர். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஹன்ஸ் திருப்பி இவங்க வந்து படையெடுத்து வந்து குப்தர் டைனாசிட்டியை வந்து, குப்தர் ஆட்சியை வந்து ரொம்ப பலவீனப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது பாலதித்யா, ஒன் ஆஃப் த லாஸ்ட் குப்தா. ஸோ லாஸ்ட் குப்தார் யார்? பாலதித்யா. ஓகே. அப்போஸ்ட் ஹன் ரூலர் மிஹிர குலா. ஸோ ஹன்ஸோட ரூலர் யாராக இருந்தாங்க அப்போ? மிஹிர குலா. பட் லேட்டர் லாஸ்ட் மகதா டு ஹிஸ் ட்ராச்சரி. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு பாலதித்யா வந்துட்டு லாஸ்ட்டு குப்தர் அரசராக இருந்தார். இவரும் வந்துட்டு ஹன்ஸுக்கு அகேன்ஸ்டாக வந்து படையெடுத்து சண்டை போட்டார். பட் என்ன ஆச்சு அப்படின்னா, அப்புறமா லேட்டர் என்ன ஆச்சு அப்படின்னா, பாலதித்யா வந்து இந்த மகதா, பட் லேட்டர் லாஸ்ட் மகதா. ஸோ மகதா என்ற ஒரு பெரிய மகாஜனபதா இருக்கு இல்லையா, மகதா வந்துட்டு தோக்கடிச்சிட்டாங்க. மகதா வந்துட்டு அவங்க ஹி லாஸ்ட் மகதா. ஓகே. அந்த ரீஜன் மகதா என்ற இந்த ரீஜனை வந்துட்டு அவர் இந்த ஹன்ஸ் வந்துட்டு அவங்கக்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ ஹி வாஸ் லாஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது த புத்தா பாலிட்டி ஃபாலோட் த டிவைன் தியரி ஆஃப் கின்ஷிப். ஓகே. ஸோ புத்தா கிடையாது, குப்தா பாலிட்டி. ஸோ குப்தர்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கின்ஷிப்பை ஃபாலோ பண்ணாங்க. தட் இஸ் அவங்க வந்து கடவுளாக வந்து மதிச்சாங்க அரசரை. ஓகே. த கிங் வாஸ் சீன் ஆஸ் காட்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆன் எர்த். ஓகேவா? அரசர் வந்து கடவுள் அம்ச ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது தி empire was divided into provinces, that is bhaktis and desas. Okay. ஸோ ப்ராவின்ஸஸை பற்றி என்ன? ப்ராவின்ஸ்னால் இப்போ நம்மளோட தமிழ்நாடு இருக்கு இல்லையா, ஒரு ஸ்டேட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டைமில் வந்து ஸ்டேட்டை வந்து ப்ராவின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ராவின்ஸோட பேர் என்னவா இருந்துச்சு? பக்தீஸ் ஓ தேசாஸாக இருந்துச்சு. அதுக்கு கீழே இருந்தது என்னது? டிஸ்ட்ரிக்ட்ஸ். ஓகேவா? விஷயாஸ் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு கீழே இருந்தது கிராமம், வில்லேஜஸை வந்து கிராமம்ஸ் அப்படின்னு சொன்னார். வித் ஆஃபீஷியல்ஸ் லைக் உபாரிகாஸ், விஷயாபதிஸ் அண்ட் கிராமிகாஸ். ஸோ ப்ராவின்ஸஸை வந்து பார்த்துக்கிறவர், ப்ராவின்ஸஸோட ஒஃபீஷியல் பார்த்துக்கிற ஒரு அத்தாரிட்டி யாராக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உபாரிகாஸ் வந்து ப்ராவின்ஸஸை பார்த்துக்கிட்டாங்க. இந்த சின்ன சின்ன டிஸ்ட்ரிக்ஸை பார்த்துக்கிறவங்க வந்து விஷயாபத்திஸாக இருந்தாங்க. கிராமத்தை பார்த்துக்கிறவங்க வந்து கிராமிகாஸாக இருந்திருக்காங்க. சரியா? அடுத்தது தி ஆர்மி வாஸ் வெல் ஆர்கனைஸ்ட் consisting of infantry, cavalry, elephants, chariots with spies, dutakas for intelligence. ஸோ ஆர்மி பார்த்தீங்கன்னா இராணுவம்ல கால்படையும் இருந்தது, குதிரைப்படையும் இருந்தது, யானைப்படையும் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் சேரியட்ஸ்னால் ஒரு யானை மேலே ஒரு வீடு மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே அரசன் உட்காந்துட்டு போவார் இல்லையா, அதை சேரியட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது இருந்திருக்கு. அது ஸ்பைஸும் இருந்திருக்காங்க. ஸ்பைஸை என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா துட்டாகாஸ். ஓகேவா? ஸ்பைஸும் இருந்திருக்காங்க. ஸ்பைஸை வந்து தமிழில் உளவாளிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்கெல்லாம் கூட இவரோட இராணுவத்தில் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது லேண்ட் ரெவென்யூ வாஸ் மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம்
Pleasants bore heavy taxes and were often reduced to serfs. ஸோ மெயினான அவங்களுக்கு வருமானம் எதுவாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலத்தோட டேக்ஸில் இருந்ததுலேருந்து அவங்களுக்கு வருமானம் இருந்தது. ஸோ விவசாயிகள் மேலே நிறைய டேக்ஸ் போட்டிருக்காங்க. அப்புறம் விவசாயிகளோட ஸ்டேட்டஸ் வந்து குறைஞ்சு ஒரு வேலை செய்கிறவங்களா அடிமைத்தனத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா? அடுத்தது ட்ரேட் அண்ட் காமர்ஸ் flourished with local and caravan traders, that is Sesthis and Sartavahans. Okay, Sartavahas. Okay, ஸோ ஷிஸ்தீஸ் அண்ட் சர்த்தவஹாஸ் அப்படின்னா யார் அப்படின்னா இவங்க எல்லாமே வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ட்ரேடர்ஸ். சரியா? ஸோ நிறைய வந்து வணிகம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது குப்தர்கள் காலத்தில். உள்நாட்டு வணிகம் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு கூடயும் நல்ல வர்த்தகம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குப்தர்கள் காலத்தில் இருந்த துறைமுகங்கள்லாம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்ரலிப்தி, கல்யாண், முசூரி இதெல்லாம் வந்து அவங்க காலத்தில் இருந்த துறைமுகங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நலந்தா யூனிவர்சிட்டி ஹேட் thousands of students, many monasteries and libraries. ஸோ நலந்தா யூனிவர்சிட்டியில் நிறைய பேர் வந்து படித்தாங்க, நிறைய மானஸ்ட்ரீஸ் இருந்தது. ஓகே, மானஸ்ட்ரீஸ்னால் வந்துட்டு சாதுகள்லாம் சன்னியாசிகள்லாம் இருக்கிற இடம், சாதுகள் எது சன்னியாசிகள்லாம் இருக்கிற இடம் வந்து மானஸ்ட்ரீஸ். நிறைய பல்கலைக்கழகம், ஓகே, லைப்ரரிஸ்லாம் வந்துட்டு நாட் பல்கலைக்கழகம், நூலகங்கள்லாம் வந்து நிறைய இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நலந்தா யூனிவர்சிட்டி பிகேம் த வேர்ல்ட்ஸ் ஃபேமஸ் சென்டர் ஆஃப் புத்திஸ்ட் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது ஸோ நான் புத்திசமை பற்றி படிக்கணும் அப்படின்னா நலந்தா யூனிவர்சிட்டியில் வந்து படிக்கிற மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சமுத்திரகுப்தர் இன்ட்ரடியூஸ் த குப்தா மானிட்டரி சிஸ்டம். ஸோ எந்த குப்தர்கள் மூலமாக வந்து இந்த காஸ்ட் சிஸ்டம், தட் இஸ் பணத்தோட சிஸ்டம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர். ஓகே, இவர் வந்துட்டு தங்க நியாயங்களை வந்து தீனாரா அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்சுவல் பாயிண்ட். சரியா? Gupta metallurgy was advanced. The Mehrauli iron pillar is rust free even today. So குப்தர்கள் டைமில் பார்த்தீங்கன்னா அவங்களோட மெட்டலர்ஜி வாஸ் அட்வான்ஸ்ட். மெட்டலர்ஜினா உலோகம் மேம்பட்டது. ஓகேவா? தட் இஸ் உலோகம் அப்படின்னா மெட்டலர்ஜி சிஸ்டம். ஓகே, மெட்டலர்ஜி டெக்னாலஜி வந்துட்டு அவங்க டைமில் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்திருக்கு. ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்ததுனால அவங்க வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய அயன் பில்லர்லாம் கட்டியிருக்காங்க. எக்ஸாம்பிள் மெஹ்ரோலி அயன் பில்லர்லாம் வந்து கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொசைட்டி வாஸ் பேட்ரியார்கியல்னா ஆண்களுக்கு பெரிய பொசிஷனை கொடுக்கறது, பெரிய ஸ்டேட்டஸை கொடுக்கறது, ஆண்களை மட்டும் ரொம்ப ஹை லெவலில் பார்க்குற சிஸ்டம் வந்து பேட்ரியார்கி அப்படின்னு சொல்லுவாங்க. பாலிகேமி எக்ஸிஸ்டட் அப்படின்னா ஒருத்தர் வந்து ஒரு ஆண் வந்து 2 பெண்கள் கூட கல்யாணம் பண்ணுறது, 4 பெண்கள் கூட கல்யாணம் பண்ணுறது, அந்த சிஸ்டம் இருந்தது. சத்தி ப்ராக்டிஸ் பிகேன் இன் குப்தா ஏஜ். ஸோ குப்தர்கள் காலத்தில் தான் இந்த சதி ப்ராக்டிஸ் வந்துட்டு சதி வழக்கம் வந்துட்டு குப்தர்கள் காலத்தில் தான் தொடங்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸ்லேவரி எக்ஸிஸ்டட் பட் வாஸ் நாட் இன்ஸ்டிடியூஷனலைஸ் ஆஸ் இன் த வெஸ்ட். ஸோ அடிமைத்தனம் இருந்தது, பட் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ரிலீஜன் saw revival of Vedic practices, Vaishnavism, Saivism emerge strongly. ஸோ இவங்க டைமில் குப்தர்கள் பீரியடில் பார்த்தீங்கன்னா வேதாஸ், ஓகே, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? ஸோ வேதாஸோட ப்ராக்டிஸ்லாம் வந்து திருப்பி ஆரம்பித்தாங்க. வைஷ்ணவிசமும் சைவிசமும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வளர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா குப்தா ரூலர்ஸ் பெர்ஃபார்ம்ட் அஸ்வமேத யக்னா டு அசர்ட் சாவரனிட்டி. ஸோ அசர்ட் சாவரனிட்டி அப்படின்னா அவங்களோட நம்ம வந்து ஏதாவது லீடர்ஷிப் எடுத்தோம் அப்படின்னா நம்ம பிளட்ஜ் பண்ணுவோம் இல்லையா? நான் வந்து என்னோட கடமையை நான் ஒழுங்காக செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து
பிளட்ஜ் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பிளட்ஜ் பண்ணுற டைமில் அவங்க பண்ணுற அந்த ஈவெண்ட்டை வந்து அஸ்வமேத யக்னா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரியான ஒரு சாக்ரிஃபைஸ். இந்த சாக்ரிஃபைஸை பண்ணுறப்போ அவங்க வந்து ஒரு பிளட்ஜ் எடுக்கிற மாதிரி, நான் என்னோட டியூட்டியை, என்னோட கடமையை நான் ஒழுங்காக செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளட்ஜ் மாதிரி எல்லா குப்தர்களும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குப்தாஸ் pioneered structural temples with towers and cravings. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களோட கோவில்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக இருந்திருக்கு. நிறைய பெரிய பெரிய டவர்ஸ் வச்சு பில்டிங்ஸ்லாம் கட்டியிருக்காங்க. ஒரு சில எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அஜந்தா, இலோரா, உதயகிரியில் வந்து இவங்களோட கட்டடங்கள் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து குப்தா ஆர்ட் இஸ் சீன் இன் அஜந்தா கேவ் பெயிண்டிங் அண்ட் காப்பர் பிரான்ஸ் புத்தாஸ் லைக் சுல்தான்கஞ்ச் புத்தா. ஸோ இவங்களோட ஆர்ட்டை பார்த்தீங்கன்னா அஜந்தா குகைக்குள்ளே வந்து நிறைய வந்து இவங்க ஓவியங்கள் வந்து நம்ம காண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் காப்பரில், பிரான்ஸில் நிறைய ஸ்டாச்சூஸ்லாம் செஞ்சுருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சுல்தான்கஞ்ச் புத்தா வந்து குப்தர்கள் காலத்தில் செஞ்ச ஒரு ஆர்ட் பீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சான்ஸ்கிரிட் பிகேம் த ஒஃபிஷியல் லாங்குவேஜ். ஸோ இவங்க ஒஃபிஷியலாக பேசின மொழி வந்துட்டு சான்ஸ்கிரிட் அப்படின்னு சொல்கிறாங்க. குப்தர் இன்ஸ்கிரிப்ஷன் வேர் இன் சான்ஸ்கிரிட். குப்தர்களோட கல்வெட்டு எல்லாமே வந்து சான்ஸ்கிரித்தில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காளிதாசா ஒரு பெரிய கவிஞர். ஹீரோட் சகுந்தலா, மெகாதுத்தா, அதுக்கப்புறம் ராகுவம்சா, குமார சம்பவா, இது எல்லாமே வந்து காளிதாசா எழுதின அவரோட ரைட்டிங்ஸ் இதெல்லாம், ஓகேவா? ஸோ இம்பார்ட்டண்ட். இதில் ஆத்தர்ஸ் இந்த பர்டிகுலர் புக்ஸை கொடுத்த ஆத்தர் யாருன்னு கேட்டால் காளிதாசா. ஸோ இந்த காளிதாசா அவர்கள் பார்த்தீங்கன்னா நவரத்னங்களில் ஒரு ரத்னமாக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது ஆரியபட்டா discovered zero, proposed decimal system and explained eclipses scientifically. ஸோ ஆரியபட்டாவும் வந்து குப்தர்கள் காலத்தில் இருந்தவர் தான். இவர் தான் வந்துட்டு ஜீரோவை கொண்டு வந்தார். டெசிமல் சிஸ்டமை வந்து இவர் தான் கொண்டு வந்தார். அப்புறம் சூரிய கிரகணத்தை பற்றிலாம் ரொம்ப சயின்டிஃபிக்காக வந்துட்டு இவரை வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இவரும் ஒரு நவரத்னரில் ஒரு ரத்னராக இருந்திருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வராக மிஹிரா contributed to astronomy, astrology and natural sciences. ஸோ நிறைய ஜோதிடம் மற்றும் இயற்கை அறிவியல் பற்றி வந்து நிறைய விஷயங்கள் வந்து வராக மிஹிரா அவர்கள் வந்து இவரும் ஒரு நவரத்னராக இருந்தார் இல்லையா? இவரும் வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இந்த ஃபீல்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது தன்வந்திரி, சராகா, சுஸ்ருதா அட்வான்ஸ்ட் மெடிசன் அண்ட் சர்ஜரி. ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு தன்வந்திரி, சராகா, சுஸ்ருதா இவங்கெல்லாம் வந்துட்டு அட்வான்ஸ் மெடிக்கல் அண்ட் சர்ஜரியை பற்றி நிறைய வந்து விஷயங்களில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஆயுர்வேதா வந்து நிறைய ஆயுர்வேதிக் மெடிசன்ஸை பற்றி இவங்க வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் குப்தாஸ் புஷ்யபூதி டைனாசிட்டி ரோஸ். ஸோ குப்தர்களுக்கு அப்புறம் புஷ்யபூதி என்ற ஒரு அரசர்கள் வந்து வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பிரபாகர வர்தனா ஸ்ட்ரென்தன்ட். ஸோ இந்த புஷ்யபூதி என்ற ஒரு அரசோட லீடராக இருந்தவங்க ரொம்ப அதை வந்து அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறவங்க, அதை வந்து ஸ்ட்ராங்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணவங்க யார் அப்படின்னா பிரபாகர வர்தனா. சரியா? அவங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜ்யவர்தனா வந்தார். யார்? எல்டர் சன். ஸோ பிரபாகர வர்தனாவோட முதல் பையன். ஓகே, எல்டர் சன் வாஸ் கில்ட் பை சசன்கா ஆஃப் பெங்கால் while rescuing his sister. ஸோ ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க தங்கச்சியை காப்பாற்ற போகிறப்போ இவரை, தட் இஸ் ராஜ்யவர்தனாவை வந்து கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யார் கொன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சசன்கா ஆஃப் பெங்கால். ஸோ சசன்கா என்ற ஒரு அரசர் பெங்காலில் உள்ளவர், அவர் தான் வந்து இவரை கொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா?
இப்போ வந்து நம்ம வர்தனா டைனாசிட்டியை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வர்தனா எம்பையர் பற்றி பார்க்க போகிறோம். அதோட ஸ்டார்ட்டும் நம்ம பார்த்தோம். ஸோ ஹர்ஷவர்தனா பார்த்தீங்கன்னா 606 647 இந்த இயர்ஸ்லாம் வந்து அவ்வளோவா இம்பார்ட்டண்ட் கிடையாது. பட் ஒரு அளவுக்கு நம்மளுக்கு தெரியணும் 300 என்ன நடந்தது, 600 என்ன நடந்தது, அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ யூனிஃபைட் மோஸ்ட் நார்த் இந்தியா ரூலிங் ஃப்ரம் கனோஜ். ஸோ கனோஜில் இருந்து என்டையர் நார்த் இந்தியா வந்து ஹர்ஷவர்தனா வந்து ஒன்று சேர்த்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹர்ஷவர்தனா வந்து வர்தனா டைனாசிட்டியோட ஒரு பெரிய அரசர். ஸோ ஹர்ஷாஸ் அட்டெம்ப்ட் டு எக்ஸ்பேண்ட் சவுத் வாஸ் செக்ட் பை சாளுக்கியா கிங் புலிகேசன் II. ஸோ இவர் வந்து ஹர்ஷா வந்து படையெடுத்துட்டு வந்தார் எங்கே, தமிழ் தட் இஸ் சவுத் இந்தியாவுக்கு படையெடுத்துட்டு வரப்போ அவரை வந்து அங்கேயே தாக்க அடித்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாளுக்கியா கிங் புலிகேசன் II. சரியா? ஹர்ஷா ஃபர்ஸ்ட் வர்ஷிப் சிவா, லேட்டர் எம்ப்ரேஸ் மகாயான புத்திசம் அண்டர் ஹியான்சாங்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஹர்ஷா பார்த்தீங்கன்னா சிவா தான் அவர் வந்துட்டு வழங்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகாயான புத்திசம், தட் இஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, புத்திசமை பற்றி படிக்கிறப்போ 2 டைப் ஆஃப் புத்திசம் இருந்திருக்கு. அதில் மகாயான புத்திசமை வந்து அவர் வந்துட்டு ஏற்றுக்கினாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீ ஹெல்ட் 2 கிராண்ட் அசம்பிளிஸ் அட் கனோஜ் அண்ட் பிரயாக். ஸோ கனோஜில் ஒரு அசம்பிளினா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய மகாசபை நடத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பிரயாக்லேயும் ஒரு மகாசபை நடத்தியிருக்காரு. அங்கே ஹி டிஸ்ட்ரிபியூட்டட் வெல்த் டு புவர் அண்ட் மாங். ஸோ ஏழைங்களுக்கும் சன்னியாசிங்களுக்கும் அவர் வந்து சேரிட்டி கொடுத்துருக்காரு, காசு பணம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹர்ஷா வாஸ் ஆல்சோ அ ட்ராமாட்டிஸ்ட், தட் இஸ் ட்ராமா கதை எழுதுறவரா இருந்திருக்காரு. அவர் நிறைய கதைகள் எழுதியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் ரத்னவல்லி, நகானந்தா, பிரியாதர்ஷிகா, இதெல்லாம் வந்துட்டு அவர் எழுதின கதைகள் தான், ட்ராமாஸ் தான். சரியா? அண்ட் பேட்ரனைஸ் பனாபட்டா, ஆத்தர் ஆஃப் ஹர்ஷ சரித்ரா. ஸோ பனாபட்டா தான் வந்து என்ன எழுதினார், ஹர்ஷ சரித்ரா என்ற ஒரு நூலை வந்து எழுதினார். ஸோ பனாபட்டா வந்துட்டு ஹர்ஷா என்ற அந்த அரசர் வந்து ரொம்ப புகழ்ந்து பேசியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ அவ்வளோதான் ஹர்ஷா டைனாசிட்டி, வர்தனா டைனாசிட்டியோட இன்ஃபர்மேஷன் புக்ஸில் வந்து அவ்வளோதான் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சமச்சீரில் நம்ம சாப்டர் 4 பார்க்க போகிறோம், லாஸ்ட் சாப்டர். ஸோ இந்த சாப்டரோட டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சாப்டரோட பேர் வந்து சவுத் இண்டியன் கிங்டம்ஸ். சரியா? சவுத் இண்டியன் கிங்டம்ஸ். சரியா? ஓகே, ஸோ இப்போ பார்ப்போம். ஸோ மௌரியர்களுக்கு அப்புறம் குப்தர்கள் வந்தாங்க. குப்தர்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு அரசும் வந்துட்டு அப்படியே நிரந்தரமாக இந்தியாவை கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சவுத்தில் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட மூவேந்தர்கள் இருந்தாங்க, பல்லவாஸ், சோலாஸ் அண்ட் பாண்டியாஸ் வந்துட்டு பவருக்கு வந்தாங்க. ஸோ 7th century அப்போ பல்லவாஸ் ஆஃப் காஞ்சிபுரம் பிகேம் த டாமினன்ட் பவர் இன் தமிழ் ரீஜன். ஸோ பல்லவர்கள் காஞ்சிபுரத்தில் எல்லாம் இருந்த பல்லவர்கள் தான் வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தாங்க தமிழ் ரீஜனில் 7th century அப்படின்னு சொல்கிறாங்க. காஞ்சிபுரம் வாஸ் பாஸ்பரஸ் ட்ரேட் சென்டர் நோன் டு ரோமன்ஸ் அண்ட் சைனீஸ் மர்ச்சன்ட். ஸோ காஞ்சிபுரம் வந்து ஒரு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ஃபேமஸான ஒரு இடமா இருந்திருக்கு ஃபாரினர்ஸ்க்கெலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. த பல்லவா கோர் ரீஜன் வாஸ் தொண்டை மண்டலம், தட் இஸ் ஸோ பல்லவாவோட மெயினான ஏரியா எதுவாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்தன் தமிழ்நாடு அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஆந்திரா. இதை தான் வந்து தொண்டை மண்டலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுதான் வந்து பல்லவர்களோட ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஸ்கிரிப்ஷன், தட் இஸ் கல்வெட்டு, லைக் மண்டகப்பட்டில் இருக்கிற கல்வெட்டுகள், கசக்குடி பிளேட்ஸில் எழுதியிருக்க கல்வெட்டுகள், ஐஹோலில் இருக்கிற கல்வெட்டுகள் எல்லாமே வந்து பல்லவர்களோட வரலாற்றை பற்றி வந்து பேசுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது சிம்ஹ விஷ்ணு டிஃபீட்டட் கலாபராஸ். ஸோ சிம்ஹ விஷ்ணு வந்துட்டு கலாபராஸோட அரசரை வந்துட்டு தோக்கடிச்சாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் தான் சிம்ஹ விஷ்ணு தான் வந்துட்டு
பல்லவர்களோட அரசுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனாக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிங் பார்த்தீங்கன்னா சிம்ஹ விஷ்ணுக்கு அப்புறம் மகேந்திரவர்மன் 1. இவரோட டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா 600 to 630 CE. இவர் வாஸ் அ ஜெயின் அட் ஃபர்ஸ்ட். ஸோ என்ன சொல்கிறது, சமண மதத்தை வந்துட்டு ஃபாலோ பண்ணுறவராக இருந்திருக்காரு. பட் லேட்டர் கன்வெர்ட்டட் டு சைவிசம் அண்டர் செயின்ட் அப்பார். ஸோ செயின்ட் அப்பாரோட இன்ஃப்ளூயன்ஸில் அவர் வந்து ஜெயினிசம்லேருந்து சைவிசம்க்கு கன்வெர்ட் ஆயிட்டாரு மகேந்திரவர்மன் 1. சரியா? ஹீ பயோனியர்ட் த மஹேந்திரா ஸ்டைல் ஆஃப் ராக் கட். தட் இஸ் இவர் வந்து ஆர்கிடெக்சரில் ரொம்ப ஸ்மார்ட், ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்காரு. இவரோட ராக் கட் டிரெவிடியன் ஆர்கிடெக்சர் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவர் நிறைய சான்ஸ்கிரித் கதைகள் எல்லாம் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கதையோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்ட விலாசா பிரஹாசனா. ஓகேவா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட். சரியா? மகேந்திரவர்மன் clashed with Chalukya king Pulikesen II, losing Vengi to him. ஸோ இவர் வந்துட்டு மகேந்திரவர்மனும் சாளுக்கியா கிங் புலிகேசன் 2க்கும் 2 பேருக்கும் நடுவில் வந்த சண்டையில் இவர் வந்து வெங்கி என்ற அவரோட ஆட்சியை வந்து தோத்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மகேந்திரவர்மனோட சன், அவரோட பிள்ளை தான் யார்? நரசிம்மவர்மன் 1. ஸோ இவருக்கு என்ன டைட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மாமல்லன் அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட்டாப்பி என்ற பகுதியை வந்து இவர் வந்து தாக்கி கேப்சர் பண்ணியிருக்காரு. ஓகேவா? இந்த வத்தாப்பி பார்த்திங்கன்னா சாளுக்கியா டைனாசிட்டியோட ஒரு கிங்டமாக கேபிட்டலாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இவரோட டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மவர்மன் 1ஓட டைட்டில் என்னன்னா வட்டாப்பி கொண்டான் தான் வந்து அவரோட டைட்டிலாக இருந்திருக்கு. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா நரசிம்மவர்மன். ஓகேவா? ஸோ நரசிம்மவர்மாஸ் ஜென்ரல். ஸோ நரசிம்மவர்மாஸோட தளபதியாக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரஞ்சோதி. ஓகேவா? இந்த கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகேவா? ஸோ சிறு தொண்டர். ஸோ 63 நயன்மாரில் இவர் ஒருத்தர். ஓகே, ஸோ இவர் தான் வந்து இந்த கான்குவெஸ்ட்டை, தட் இஸ் வட்டாப்பி கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த கான்குவெஸ்ட்டை வந்து இவர் தான் வந்து லீடராக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா சாளுக்கியாஸ். ஓகே, so Chalukyas ruled most of the western and central South India with Badami as the கேபிட்டல். ஸோ சாளுக்கியா பல்லவாஸ்க்கு அப்புறம் இருந்த அரசர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாளுக்கியா. ஸோ இவங்க வந்து வெஸ்ட் சைடு ஆஃப் இந்தியாவையும் சவுத் இந்தியாவில் வட்டாப்பியை கேபிட்டலாக வச்சுருந்தாங்க. ஸோ சாளுக்கியாஸ்லேயே வந்து 3 பிரான்ச்சஸாக இருந்திருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதமி சாளுக்கியாஸ், ஈஸ்டர்ன் சாளுக்கியாஸ் ஆஃப் வெங்கி, வெஸ்டர்ன் சாளுக்கியாஸ் ஆஃப் கல்யாணி அப்படின்னு 3 பிரான்ச்சாக வந்து டிவைட் ஆகியிருந்திருக்கு. ஓகே, புலிகேசன் 1 பார்த்தீங்கன்னா 543 CEயில் வட்டாப்பி என்ற 45 வட்டாப்பி. ஸோ புலிகேசன் 1 வந்து இந்த வட்டாப்பியை கேபிட்டலைஸ் பண்ணியிருக்காரு அண்ட் எக்ஸ்பேண்டட் டெரிட்டரிஸ் பிட்வீன் கிருஷ்ணா அண்ட் துங்கபத்ரா. ஸோ நிறைய இடத்த வந்து அவர் கிருஷ்ணா அண்ட் துங்கபத்ரா ஒரு 2 ஆறு இருக்கு இல்லையா, அந்த ஆறுக்கு நடுவில் இருக்கிற நிலத்தெல்லாம் வந்துட்டு அவரோட ஆட்சிக்குள்ளே கொண்டு வந்திருக்காரு. யார்? புலிகேசன் 1. ஓகேவா? திருத்திவர்மன் 1 பார்த்தீங்கன்னா அவருக்கு அப்புறம் வந்தவர் ப்ராட் கொன்கன் கோஸ்ட் அண்டர் சாளுக்கியாஸ். ஸோ கொன்கன் கோஸ்ட் இருக்கு இல்லையா, ஈஸ்டர்ன் சைடு இருக்கிற கொன்கன் கோஸ்ட்டை வந்து சாளுக்கியாஸோட அரசாக வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. புலிகேசன் 2 பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து சாளுக்கியா டைனாசிட்டியோட ஒரு பெரிய மன்னனாக இருந்திருக்காரு. இவர் வர்தனா டைனாசிட்டி இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அவரை வந்து இவர் தோக்கடிச்சிருக்காரு. நர்மதா பிகேம் த பவுண்ட்ரி. ஸோ ஹர்ஷவர்தனாக்கும் சாளுக்கியாக்கும் நர்மதா ஆறு வந்து ஒரு பவுண்ட்ரியாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா புலிகேசன் 2. இவர் பார்த்தீங்கன்னா he also conquered வெங்கி and gave it to his brother விஷ்ணுவர்தனா. ஓகேவா? ஸோ
புலிகேசன் 2 பார்த்தீங்கன்னா வெங்கியை வந்து படையை எடுத்து வெற்றி பெற்று அது வந்து அவரோட சகோதரருக்கு கொடுத்துட்டாரு. யார் அவரோட சகோதரர்? விஷ்ணுவர்தனா. இவர் தான் ஃபவுண்டர் ஆஃப் ஈஸ்டர்ன் சாளுக்கியாஸ். யார்? விஷ்ணுவர்தனா தான் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் சாளுக்கியாவை ஃபவுண்ட் பண்ணவர். Persian king Khusro II sent an embassy to Pulikesen II's court. ஸோ பர்ஷியன் மன்னர் வந்து குஸ்ரோ 2 என்ற பர்ஷியன் மன்னர் வந்து ஒரு எம்பசி, ஒரு ஆளை வந்து புலிகேசன் 2ஓட கோர்ட்டுக்கு அமைச்சிருக்காரு. இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், யார் அமைச்சாங்க அப்படின்னு கேட்பாங்க. In 1641 to 641 to 647 Pallavas under Narasimhavarman I invaded and burnt Vatapi. ஸோ பல்லவாஸ் வந்துட்டு வட்டாப்பியை எரிச்சிட்டாங்க. பட் சாளுக்கியாஸ் ரீகவர்ட் லேட்டர். ஸோ சாளுக்கியர்கள் வந்து திருப்பி அதை வந்து மீட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விக்ரமாதித்யா 1 அண்ட் விக்ரமாதித்யா 2 ரீகேப்சர்ட் த பவர். ஸோ அதுக்கப்புறம் விக்ரமாதித்யா 1 and 2 வந்து திருப்பி பவருக்கு வந்துட்டு விக்ரமாதித்யா 2 இன்வேடட் காஞ்சிபுரம் பட் ஸ்பேர்ட் த சிட்டி. ஸோ காஞ்சிபுரம்குள்ளே வந்துட்டாங்க, பட் வந்து அந்த நகரத்தை வந்து அழிக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கிருத்திவர்மன் 2, the last Badami Chalukya, was defeated by Dandi Durga, founder of Rashtrakuta dynasty. ஸோ லாஸ்ட் பாதமி சாளுக்கியர் மன்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருத்திவர்மன் 2. ஓகேவா? இவர் யார் தோக்கடிச்சாங்க? தந்தி துர்கா, ராஷ்டிரகுட்டா டைனாசிட்டியோட மன்னர் தான் தோக்கடிச்சாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா லேட்டர் சாளுக்கியாஸை பற்றி பார்ப்போம். ஸோ லேட்டர் சாளுக்கியாஸ் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் சாளுக்கியாஸ் ஆஃப் கல்யாணி தான் வந்து லேட்டர் சாளுக்கியாஸாக இருந்திருக்காங்க. சரியா? தைலப்பா 2 வந்துட்டு இவர் தான் வந்து வெஸ்டர்ன் சாளுக்கியாவை வந்து ஆரம்பித்தவர். ஓகே, ஸோ தைலப்பா 2 ஃபவுண்டட் த வெஸ்டர்ன் சாளுக்கியா ஆஃப்டர் டிஃபீட்டிங் பல்மாராஸ் ஆஃப் மால்வா அண்ட் ஷிஃப்டட் த கேபிட்டல் டு கல்யாணி. ஸோ பல்மாராஸ் ஆஃப் மால்வாவை வந்து இவர் தோக்கடிச்சு கேபிட்டலை வந்து கல்யாணிக்கு ஷிஃப்ட் பண்ணார் தைலப்பா 2. சரியா? ஸோ சோமவரா 1 அடுத்த கிங் தைலப்பா 2க்கு அப்புறம் சோமவரா 1 strengthened the dynasty and made கல்யாணி the strong capital. சரியா? விக்ரமாதித்யா 6th 11th செஞ்சுரியில் பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து இந்த வெஸ்டர்ன் சாளுக்கியா டைனாசிட்டியோட ஒரு பெரிய அரசராக இருந்திருக்காரு. ஓகேவா? இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நர்மதா ஆறுக்கும் நர்மதா நதிக்கும் காவேரி நதிக்கும் நடுவில் இருக்கிற பகுதியை ஆழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. சாளுக்கியாஸ் கான்ட்ரிபியூட்டட் டு விசாரா ஸ்டைல், அ பிளெண்ட் ஆஃப் டிராவிடியன், தட் இஸ் சவுத் இண்டியன் ஸ்டைல் அண்ட் நகாரா நார்த் இண்டியன் ஸ்டைல். ஸோ சாளுக்கியாஸ் வந்துட்டு ஆர்கிடெக்சர் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியா நார்த் இந்தியா ரெண்டும் கலந்தா மாதிரி இருந்திருக்கு. விசாரா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது தே பர்ஃபெக்டட் த ஸ்டோன் பில்டிங் வித்தவுட் மார்ட்டர் யூஸிங் சாஃப்ட் சாண்ட்ஸ்டோன். ஸோ அவங்க யூஸ் பண்ணது மேஜராக பார்த்தீங்கன்னா சாண்ட்ஸ்டோன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கலவை இருக்கு இல்லையா, மோட்டார், அது வந்து யூஸ் பண்ணது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மேஜர் டெம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் டைமில் விஷ்ணு டெம்பிள்ஸ் அட் பாதமி அண்ட் ஐஹோல், விருபக்ஷா டெம்பிள் அட் பட்டடக்கல்ல இருக்கிற விருபக்ஷ டெம்பிளும் அவங்க டைமில் இருக்கிற ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கோவில்களாக இருந்திருக்கு. பாதமி குகையில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற கோவிலில் டிபிக்ஸ் விஷ்ணு ஆஸ் வஹாரா, நரசிம்ஹா, வமானா, ரிக்ளைனிங் ஆஃப் சேசா. ஸோ இவங்களை எல்லாம் காட்டுற மாதிரி ஓவியங்கள் பார்த்திங்கன்னா பதாமி கேவுக்குள்ளே இருக்கிற கோவிலுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பட்டடக்கல் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா யுனெஸ்கோஸ் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக இருந்திருக்கு. இதுக்குள்ளே 10 கோவில்கள் இருந்திருக்கு. 4 வந்து நகாரா ஸ்டைலில் கட்டின கோவில்கள், 6 வந்து டிராவிடன் ஸ்டைலில் கட்டின கோவில்கள். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரியா? விருபக்ஷா டெம்பிள் பார்த்தீங்கன்னா அட் பட்டடக்கல்ல இருக்கிற விருபக்ஷ கோயில் வாஸ் பில்ட் ஆன் த மாடல் ஆஃப் கைலாசநாதர் டெம்பிள். ஸோ கைலாசநாதர் டெம்பிளோட மாடலில் இந்த விருபக்ஷ கோவில் வந்து கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சாளுக்கியன் பெயிண்டர்ஸ் ஃபாலோட் வக்காட்டகா ஸ்டைலை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஓவியங்கள், சாளுக்கியா ஓவியங்கள். அஜந்தா
phrases include Pulicasen II receiving Persian embassy. ஸோ அஜந்தாவில் இருக்கிற ஒரு சில காட்சிகள், தட் இஸ் ட்ராயிங்ஸில் பார்த்தீங்கன்னா புலிகேசன் II வந்து ஒரு பர்ஷியன் எம்பசியை ரிசீவ் பண்ணுற மாதிரி ஒரு பிக்சர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ராஷ்டிரகூட்டாஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ராஷ்டிரகூட்டாஸ் ஆஃப் கன்னடா ஒரிஜின் ரூல் த டக்கன் ரீஜன் ஆஃப் சவுத் இந்தியா. ஸோ சவுத் இந்தியாவோட டக்கன் ரீஜனை ஆழ்ந்த அரசர்கள் தான் வந்து ராஷ்டிரகூட்டாஸ். அந்த பார்ட்ஸ் ஆஃப் நார்த் இந்தியா 8th and 10th செஞ்சுரியில். இந்த ராஷ்டிரகூட்டா அரசர் வந்து ஃபவுண்டர் யாராக இருந்திருக்காருன்னா தந்தி துர்கா. தந்தி துர்கா தான் வந்து ராஷ்டிரகூட்டாவோட ஒஃபீஷியல் ஃபவுண்டராக இருந்திருக்காரு. இவர் ஒஃபீஷியலாக பார்த்தீங்கன்னா சாளுக்கியாக்கு அண்டராக அண்ட் ஒஃபீஷியல் அண்டர் சாளுக்கியா டைனாசிட்டியில் ஒரு ஆஃபீஸர் மாதிரி ஒஃபீஷியல் மாதிரி இருந்திருக்காரு. இவர் தான் வந்துட்டு இந்த ராஷ்டிரகூட்டா டைனாசிட்டியை வந்துட்டு அமைச்சார். ஓகேவா? ஸோ கிருஷ்ணா 1 பார்த்தீங்கன்னா ராஷ்டிரகூட்டா டைனாசிட்டியோட ஒரு மன்னர். அவர் என்ன ஹீ பில்ட் அ கிராண்ட் கைலாசநாதர் டெம்பிள் அட் எல்லோரா. சரியா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்தது அமோக வர்ஷா வாஸ் அ கிரேட்டஸ்ட் ராஷ்டிரகூட்டா கிங். ஸோ ராஷ்டிரகூட்டா மன்னர்கள்லேயே இவர் தான் வந்து அமோக வர்ஷா ரொம்ப ரொம்ப பெரிய அரசராக இருந்தார். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஷிஃப்டட் த கேபிட்டல் டு மன்யகேதா என்ற இடத்துக்கு இவர் வந்து கேபிட்டல் ஷிஃப்ட் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி வந்து கேபிட்டல் எங்கே இருந்திருக்கு கெஸ் பண்ணி சொல்லுங்கள் பார்க்கலாம். அமோக வர்ஷா பேட்ரனைஸ்ட் ஜைனிசம் அண்ட் கம்போஸ்ட் காவேரி ஜமர்கா. ஓகே, ஸோ கவிராஜ மர்கா வந்து இவர் கம்போஸ் பண்ணியிருக்காரு. அமோக வர்ஷா கவிராக மர்கா என்ற ஒரு என்ன சொல்கிறது அவரோட போயம்ஸ், அவரோட புக்ஸ் மாதிரி இவர் வந்து ஃபஸ்ட்டு கன்னடா லிட்ரரி ஒர்க் வந்து கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கன்னடாஸ் 3 ஜெம்ஸ் அப்படின்னு வந்துட்டு அவங்க டைமில் இருந்திருக்காங்க. ஓகே, என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பா, ஸ்ரீ பொன்னா, ராஷ்டிரகூட்டாவோட டைமில் இருந்த 3 ஜெம்ஸ். ஓகேவா? பம்மா, ஸ்ரீ பொன்னா, ரன்னா. ஓகேவா? இது வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கு ராஷ்டிரகூட்டா பீரியடில். ஓகேவா? ஸோ இது வந்து கன்னடா லிட்ரேச்சரோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சில நூல்கள். சரியா? அடுத்தது கிருஷ்ணா 2 வாஸ் டிஃபீட்டட் பை சோலா பரந்தகா இன் திருவல்லம் பேட்டில். ஸோ திருவல்லம் பேட்டிலில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் 2 தட் இஸ் ராஷ்டிரகூட்டா அரசரை வந்து தோக்கடிச்சிருக்காங்க. யார் தோக்கடிச்சா? சோழ அரசரை வந்து பரந்தகா அரசர் வந்து சோழ பரந்தகா வந்துட்டு ஒரு சோழ அரசர், அவர் தான் வந்து கிருஷ்ணா 2 வந்து தோக்கடிச்சார். அடுத்தது கிருஷ்ணா 3 டிஃபீட்டட் த சோலாஸ் இன் டக்கோலம் பேட்டில் அண்ட் கேப்சர்ட் தஞ்சாவூர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ எப்போ ராஷ்டிரகூட்டர் மன்னர்கள் வந்து சோழ மன்னரை எப்போ தோக்கடிச்சாங்க, எந்த ஒரு போரில் தோக்கடிச்சாங்க அப்படின்னா தக்கோலம் போரில் தோக்கடிச்சு தஞ்சாவூரை வந்து பிடித்தார்கள். சரியா? அடுத்தது எல்லோரா கைலாசநாதர் டெம்பிள் பார்த்தீங்கன்னா அதோட ஏரியா வந்து 60,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. அதோட டவரோட ஹைட் பார்த்திங்கன்னா 90 ஃபீட் இருக்குது. இது வந்து மாமல்லபுரமில் இருக்கிற ஷோர் டெம்பிள் மாதிரி இருக்குது, சிமிலராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து எலிஃபேண்டா கேவ்ஸ் நியர் மும்பை. ஓகே, மும்பையில் அருகில் இருந்த எலிஃபேண்டா குகை கோவில்கள் பார்த்திங்கன்னா அதில் வந்து த்ரிமூர்த்தி 3 ஃபேஸ்டு சிவாவோட ஐடல் இருக்குது. ஓகே, அண்ட் துவார பலகாஸ் அதுக்குள்ளே இருக்கிற துவார பலகாஸோட மூர்த்தி வந்துட்டு மாஸ்டர் பீஸ் ஆஃப் ராஷ்டிரகூட்டாவோட ஆர்ட்ஸோட மாஸ்டர் பீஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களோட சமச்சீர் கல்வியோட சாப்டர் டேர்ம் 3யோட சாப்டர் 4 இங்கே ஃபினிஷ் ஆகுது. ஸோ என்டையர் 6th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் ஹிஸ்ட்ரி நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நான் உங்களை என்ன ரெக்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு நோட்ஸை படிங்க,
நோட்ஸ் படிக்கிறதுக்காக நீங்கள் இந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணணும். எவ்வளோ சீக்கிரமாக முடியுதோ அவ்வளோ சீக்கிரமாக இந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு டெஸ்ட் எழுதுங்க. டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் முழுசாக ஒரு டாப்பிக்கை படித்து முடிக்க முடியும். ஆல்ரைட், ஏதாவது உங்களுக்கு டெஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணணும், இயர் லாங் ஷெட்யூல் பர்ச்சேஸ் பண்ணணும். நம்மளோட டெஸ்ட் சீரீஸில் பார்த்தீங்கன்னா 107+ டெஸ்ட் இருக்குது. இதில் 8600+ கொஷின்ஸ் இருக்குது. நீங்கள் இவ்வளோ மட்டுமே நீங்கள் வருஷம் ஃபுல்லாக தரோவாக படிச்சிட்டிங்க. நம்ம வீடியோஸை பார்க்குறீங்க, நம்ம நோட்ஸை படிக்கிறீங்க, சமச்சீர் ரிவைஸ் பண்ணுறீங்க, கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறீங்க, உங்கள் ஜென்ரல் என்ன சொல்கிறது, தமிழ், ஜென்ரல், இங்கிலீஷும் நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க. அப்புறம் நம்ம இன்ஸ்டியூட்டில் நம்ம அகாடமியில் நடத்துகிற மேத்ஸ் டெய்லி ஃபாலோ பண்ணுறீங்க, கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இது எல்லாமே நீங்கள் கண்டினியூவஸாக பண்ணிங்க. ஒரு அகாடமி பிடிங்க, ஒரு இடத்துல ஃபோக்கஸ்டாக இருந்து கண்டினியூவஸாக அதை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு வருஷத்துக்குள்ளே எந்த எக்ஸாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். இது எல்லாமே உங்களுக்கு வெறும் 2000 ருபீஸில் கொடுத்துட்ருக்கோம். ப்ரைஸ் ரொம்ப சீக்கிரம் ஏறப்போகுது. ஸோ தயவு செஞ்சு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக பர்ச்சேஸ் பண்ணி சீக்கிரமாக படிங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட்.